ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்பொழுது எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் வராரு வராரு என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய வருகைக்கான ஒரு சில அடையாளங்கள் என்ன தெரியுமா? முதலாவது பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அறிவு பெருத்து போகும். பார்த்திங்கன்னா, விஞ்ஞானத்தில் அறிவு பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களுடைய அந்த மைண்டு பிரெயின் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படியானால் அந்த அளவுக்கு அறிவு பெருத்து கொண்டே போகுது. ஏஐ வச்சு எல்லாம் அறிவு பெருத்து. அப்போ பார்த்திங்கன்னா தானியல் 12:4 இது தான் சொல்லுகிறது, அறிவு பெருத்து போகும். ரெண்டாவது பார்க்கும்போது வாகனங்கள் எல்லாம் முன்னதை விட இன்றைக்கி பல மடங்கு வேகமான அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. உலகமெங்கிலும் பார்த்திங்கன்னா நடக்கிற இந்த சினாரியோஸை பாருங்கள். வேதனை மேலே வேதனை, வேதனை மேலே வேதனை, டிசாஸ்டர் மேலே டிசாஸ்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாமே அடையாளங்கள் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மத்திய 24 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஒரு அத்திமரம் தோன்றும், அப்போ தான் ஆண்டவர் வருவார். இன்றைக்கு உலகத்தில் அத்திமரம் இஸ்ராயேல் தேசம் வந்துவிட்டது. எனவே அவருடைய வருகை மிக மிக சமீபம். நீங்களும் நாமும் ஆயத்தமாகவும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஜெபத்தில் தரித்திருப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவாராக. God bless you.